ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரிச் ப்ரோட்டீன் இருக்க க்ரீன் கிராம் தால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி. பாத்திரம் ஏன் கருப்பாக இருக்குது, அழுக்காக இருக்குது அப்படிலாம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வேர்க்கடலையே தோலோடு வறுக்கும் போது பொட்டுக்கலக்கெல்லாம் இருந்து அப்படி ஆயிடுச்சு. வறுத்தது எனக்கு தெரியாமல் நான் வறுத்துட்டேன். ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் சரியாகலை. இப்போ தோலோடு நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துட்டு ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே நைட் பூரா சோக் பண்ணி வச்சுருக்கேன் மூங்தாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிட்ருக்கோம், பச்சை பயிரும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கோம். இந்த சமயத்தில் நம்ம மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றுறேன். நம்ம குக்கரில் வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு ஊற்றி இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். சூப்பராக வெந்துடும். இந்த பாருங்கள், கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் தேங்காய் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிக்கினாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்படியே சாப்பிடுவேன், நல்லாயிருக்கும் அந்த வாசனை டேஸ்டியாக. இன்னும் நல்லா ரிச்சாக வேணும்னா பன்னீரை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டிங்கன்னா உதுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு தான் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.